நெல்லையில் மாணவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று அறிவோம். தொடர்ந்து எம்முடன் செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். இப்ப இந்த விவகாரத்துல காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுது, மேலும் மாணவனுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க, விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் வடக்கன்குளத்தில் உள்ள தங்கும் விடுதியில மாணவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை பனகுடி காவல் நிலையத்தில் நடந்து வருகிறது. வழக்கு பதிவு, அதாவது விடுதியினுடைய காப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அஜாக்கிரதையாக நடந்து மரணம் விளைவித்தல் என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் நடந்த அன்று ஏற்கனவே உயிரிழந்த மாணவனின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் முன்னிலையிலேயே உடற்கூறு ஆய்விற்கான செய்வதற்காக அவரது இந்த சிறுவனின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டதாக காவல்துறை விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான ஒப்புதல் பெறுவதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து அவரது பெற்றோரிடம் முயற்சி செய்த போதும் அவர்கள் ஒத்துழைக்காத நிலையில தகுந்த சாட்சியங்களின் முன்னிலையில் வைத்துதான் இந்த உடற்கூறு ஆய்வு காவல்துறையினர் மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வள்ளியூர் உட்கோட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் மற்றும் பனங்குடி காவல் ஆய்வாளர் ஆகியோர் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா உள்ளிட்டவர்கள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் சம்பவ இடத்திலையும் ஆய்வை நடத்தி இருப்பதாகவும் அந்த விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாணவனோடு சேர்ந்து அந்த விடுதியில் இருக்கக்கூடிய 104 மாணவர்களிடம் விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்குள்ள காப்பகத்தில் இருந்த அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்துல நேரில் ஆய்வு மேற்கொண்டதுடன் தடய அறிவியல் துறை உள்ளிட்ட அதிகாரிகளையும் நேரடியாக சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஆய்வறிக்கையை நேரடியாக பெற்றிருப்பதாகவும் உடற்கூறு ஆய்வு முடிவுகள் மற்றும் சாட்சியங்களின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்த தகவல் உள்ளிட்ட அடிப்படையில மாணவன் நீரில் மூழ்கி இறந்தது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அந்த பெற்றோர், அதாவது அந்த உயிரிழந்த மாணவனின் தந்தை மாரியப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில பனகுடி போலீசார் இந்த விவகாரத்தை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த தகவல்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவரது விளக்கத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை திசை திருப்பும் நோக்கில் செயல்பட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த விளக்கத்துல காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பெற்றோர்கள் தரப்புல கூறும்போது எங்களுக்கு இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள், அதாவது சம்பவம் நடைபெற்ற இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எதுவுமே அவர்கள் முறையாக காட்டவில்லை. இந்த மாணவன் உயிரிழந்த விவகாரத்துல எங்களுக்கு பெரும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படின்னு அந்த விடுதியில் உள்ள நபர்கள் எங்களிடம் நிவாரணம் தருவதாக தெரிவித்தார்கள். இது போன்ற செயல்களால் எங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக தொடர்ந்து அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அவர்கள் பெற்றோர்கள் புகார் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் இந்த உடலை வாங்க மறுத்தும் தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.